ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பேரு சார் ஹாமில்டன். இல்ல சார், எதனால திடீர்னு முடிவெடுத்ததா சார்? திடீர்னு இல்ல, ரொம்ப நாளாவே இது மாதிரி எந்த காரியங்கள்னாலும் அவரை மீட்டிங் கூப்பிடுறது இல்ல. இல்ல சார், இப்போ ரீசெண்டா நடந்த முதலமைச்சர் அவங்களோட தலைமையில ஒரு கிறிஸ்துமஸ் எவ்வளவு பெரிய மீட்டிங் நடந்தது, நான் கூட தான் இருந்தேன். நீங்க இல்ல அவர் கூட இருந்து எவ்வளவோ. அவங்களும் தானே அதுல பங்கேற்றாங்க. ஆமா, எல்லாம் பங்கேற்றாங்க. பங்கேற்று அது நல்ல எண்ணத்தோட பங்கேற்று இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமா, அவங்க என்ன எண்ணத்தோட பங்கேற்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஓ, மனக்கசப்புல தான் இருக்காங்களா சார்? அப்போ கண்டிப்பா இருக்காங்க. இல்லன்னா இது மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே. இல்ல சார், நான் சொல்றேன், ஒரே ஒரு சிம்பிளா கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதிச்சுங்க. ஒரு அரசு விழா, இந்த அதாவது லேப்டாப் கொடுக்கறதுன்றது ஒரு அரசு அரசு விழா. 20 லட்சத்துக்கு பேருக்கு கொடுக்கறது ஒண்ணு கூட இருக்கட்டும், ஒரு 5 பேர் கூட இருக்கட்டும். அந்த இவரு தொகுதியில உள்ள ஒரு தொகுதியில உள்ள காலேஜுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, இவர் தொகுதியில உள்ள காலேஜ் கொடுக்கும்போது இவரை கூப்பிடாம ஒரு மினிஸ்டர், எந்த மினிஸ்டரா இருக்கட்டும், வந்து கொடுத்துட்டு போயிடுவாரா? அப்ப இதுக்கு வந்து கிடையாது. இதுக்கு உடந்தையாரு கலெக்டரு, அரசு ஊழியர்கள் உடந்தையா தானே இருக்காங்க. ஓகே. அப்ப இவரை புறக்கணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தானே. இப்ப கூப்பிட்டு இவர் போகலன்னா இவரை நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓகே. இவருக்கு இன்டிமேஷனே கொடுக்கல, கூப்பிடவே இல்ல. எப்போ பார்த்தா கூட்டு முடிச்சுட்டு போயிட்டு நீ நாளைக்கு என்ன ஏதாவது ஒண்ணு கூப்பிட்டுக்கன்னு சொன்னாங்கன்னா என்ன மரியாதை இருக்கு? இல்ல சார், அப்போ இவங்க இத்தனை வருஷமா இருந்துட்டாங்கல்ல சார், இது முன்னாடியே புறக்கணிச்சிருப்பாங்கல்ல. இல்ல, புறக்கணிக்கிறதுன்றது எத்தனை நாள் அடிபட்டுட்டே இருப்பாங்கன்னு கேக்குறேன். இப்போ ஒரு நாள் தானே ஊண்டிங் ஆகும். என்னாலும் சொல்ற வார்த்தை, சில வார்த்தை ஒரு நாள் ஈஸியா எடுத்துப்பாங்க, இன்னொரு நாள் கஷ்டமா. இன்னைக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு, அவருக்கு கஷ்டமா இருக்குன்றத விட எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு இல்ல, எங்களுக்கு கொடுத்ததே கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துக்காக தான் கொடுத்தாங்க. அவர் வந்து திருச்சி கிழக்கு, அவர் வந்து பெரிய பொறுப்பு வச்சிருந்த திமுகவுல, அல்லது திமுகவுக்கு கூட இருந்து வளர்த்தாரு அப்படின்றதுலாம் இல்ல. அவர் வந்து அவர் குடும்ப ஒரு உறவினர், கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இருக்கிறதுனால. ஆமா, இயக்கம் அது நம்ம கலைஞர் பீரியட்ல இருந்தே அவருக்கு கொஞ்சம் நல்ல இருந்தது. ஆமா, அதனால அவருக்கு வந்து இந்த தொகுதியை கொடுத்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கணும், கிறிஸ்தவ அமைப்புக்கு கொடுக்கணும்னு இப்போ மத்த சின்ன கட்சிகள் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி இதுகளுக்கு இவருக்கு ஒண்ணு கொடுத்து அவரை நிற்க வச்சிருக்காங்க. நாங்க வேற ஒண்ணு எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்க, அங்க வேலை இது கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவருக்குள்ள மரியாதை கிடைக்கலன்னா, இப்போ நான் கேக்குறேன், ஒரு தொகுதியில ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 மினிஸ்டர் இருக்காங்கன்னா அங்க 6 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுல ஒரு 4வது ஆளுங்கட்சியில இருப்பாங்க. ஆளுங்கட்சி இல்லாத எம்எல்ஏ கூட கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க. அரசு எதிர்கட்சி கூட கூப்பிடுறாங்க. பட் ஆனா ஆளுங்கட்சியா இருக்கவே கூப்பிடுறாங்க. அவங்க வர்றதும் வராதும் வேற விஷயம். இவர் வந்து பர்டிகுலரா ஒரு ஒதுக்குறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவன் ஒதுக்குறாங்களாங்கிறது எங்களுடைய கேள்வி. இல்ல சார், கிறிஸ்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து நல்லா செய்யறதா தானே வெளிப்படையா வெளியில செய்து என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன செய்யுது? ஒரு எம்எல்ஏ வச்சு எங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை முன்னுக்கு எடுத்துட்டு வர முடியல. கொடுக்குற ஒரு 40 இது கொடுத்தா நம்ம இவர் போய் சண்டை போட்டு ஒரு 3-4 வாங்கிக்கிறாரு. மீதி எல்லாம் யாரு கொடுக்கறது? உண்மை கொடுக்கறது இல்ல. சரி, ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்க விட்டுறோம். ஆனாலும் இவர் என்ன செய்யறாங்க? அப்படியா இருந்தாலும் இது மாதிரி அதிகப்படுத்தும் போது, டிஸ்டர்ப் பண்ணும் போது நாங்க வந்து அப்போ நாங்க என்ன ஃபீல் பண்றோம்? இவருக்கே மரியாதை இல்லைன்னா இவ்வளவு, ஏன்னா அந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க திருநெல்வேலியில இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு. அவ்வளவு கிறிஸ்தவர்கள் தாக்கத்தோட வந்த கூட்டம் தான். அது வந்து அங்க வந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் எல்லாம் கிடையாது. அவ்வளவு கிறிஸ்தவர்கள் ஒன்றித்து நம்ம ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லி இவர் உழைத்து ஒவ்வொரு என்ன சொல்றது எப்படி ஒவ்வொரு இடத்துலயா போய் பேசி, நாங்க ஒவ்வொரு இடங்களுக்கு போய் பேசி திமுகவுக்கு வாக்களிக்கணும்,
திசை மாறிடக்கூடாதுன்னு சொல்லி ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வரோம். நீங்க எங்களை புறக்கணிச்சீங்கன்னா அப்ப நாங்க இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன், இவருக்கே மரியாதை இல்லை, இனிமே நமக்குள்ள என்ன மரியாதை? அப்ப இனி வர காலத்துல வரப்போற தேர்தல்ல நீங்க இந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்கன்னு நம்ம நினைக்கலாமா சார்? வெளியே வரலன்றதெல்லாம் அது அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பற்றி முடிவு பண்ணணும். ஆனா எனக்கெல்லாம் என்னன்னா மற்றவங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இதோட யாரு பரவாயில்ல, விஜய் பரவாயில்ல, தாவேக்காவுக்கே போயிடலாம, எதுக்கு இவங்ககிட்ட இருந்து என்னன்னு நல்லா தெரிஞ்சுங்க. அது அவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு கதையை நான் சொல்ல போறது இல்ல. முன்னாடியே கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்து சப்ஸ்டியூட் ஒண்ணு இருக்கு, மாற்று வழி ஒரு வழி இருக்குது. அதனால மக்கள் மாற்று வழியில போறது ஈஸியா போயிடுவாங்க. இப்போ தப்பு செய்யறாங்களோ ரைட்டு செய்யறாங்க, தப்பு செய்யறதுக்கு வழி இல்லாம தப்பு செய்யாம இருக்கிறவங்க இருக்கான். தப்பு செய்ய வழி இருந்தும் தப்பு செய்யாதவன் தான் புத்திசாலி, நல்வழியில போறவன். இப்போ ஒரு நல்வழி ஒண்ணு இன்னொரு வழி நல்வழியாவே இருக்குன்னா ஏன் போக மாட்டான்? கண்டிப்பா போவோம், அந்த வழிக்கு தான் தேடி போவாங்க. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் அசால்ட்டா இருந்தாங்கன்னா இந்த கிறிஸ்தவர் ஓட்டுகள் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஓகே.